அனைவருக்கும் வணக்கம். நாம் இதற்கு முன் அணு அமைப்பு பாடத்தில் அணு கொள்கைகள் பகுதி 1 பார்த்தோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக அணு அமைப்பு பாடத்தில் பகுதி 2 காண இருக்கிறோம். நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும். அட்டாமஸ் எனும் சொல் எந்த சொல்லிலிருந்து தோன்றியதுன்னா கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது. டாமஸ் என்பதன் பொருள் என்ன? உடைக்கக்கூடிய மிகச்சிறிய துகள். அட்டாமஸ் என்பது உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள். இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் இயற்கையாக உள்ள தனிமங்கள் 92 தனிமங்கள். எடுத்துக்காட்டாக தாமிரம், இரும்பு, தங்கம், வெள்ளி போன்ற தனிமங்கள் இயற்கையாகவே கிடைக்கிறது. ஆய்வகத்தில் தயாரிக்கப்படும் தனிமங்கள் 26. எடுத்துக்காட்டு டெக்னீசியம், புரோமோதியம், நெப்டியூனியம், புளுட்டோனியம் போன்ற தனிமங்கள் ஆய்வகத்தில் தயாரிக்கப்படுகிறது. இது 26 தனிமங்கள். அடுத்ததாக 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்பகுதியில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தனிமங்கள் 94 என்றும் ஆய்வகத்தில் 24 என்றும் உள்ளது. இதை இரண்டையுமே நீங்கள் வேறுபடுத்தி படித்துக் கொள்ளவும். அடுத்ததாக அணுவின் அடிப்படை துகள்கள். அணுவினுடைய அடிப்படை துகள் 3 துகள் உள்ளது. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். கண்டறிந்தவர்கள் புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்ஸ்டீன், எலக்ட்ரானை கண்டறிந்தவர் சர் ஜான் ஜோசப் தாம்சன். இவர் ஜே தாம்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் ஷாட்விக். புரோட்டானுடைய மின்சுமை +1, எலக்ட்ரானின் மின்சுமை -1. நியூட்ரானுடைய மின்சுமை இல்லை, அதனால 0. அடுத்தது புரோட்டானுடைய நிறை 1.6726 × 10⁻⁻27 கிலோகிராம். எலக்ட்ரானின் நிறை 9.1093 × 10⁻31 கிலோகிராம். நியூட்ரானின் நிறை 1.6749 × 10⁻⁻27 கிலோகிராம். இதில் ஏறத்தாழ புரோட்டானுடைய நிறையும் நியூட்ரானினுடைய நிறையும் ஏறத்தாழ சமமாக உள்ளது. ஆனால் எலக்ட்ரானினுடைய நிறை தான் ரொம்ப குறைவான நிறை கொண்டது. அடுத்ததாக அணு எண். அணு எண் என்பது Z அப்படின்ற சிம்பல்ல குறிக்கலாம். அப்ப அணு எண் என்றால் என்ன அப்படின்னா புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. அல்லது மற்றும் கிடையாது, அல்லது. அப்ப அணு எண் என்பது புரோட்டான்களுடைய எண்ணிக்கை சொல்லலாம், இல்லைன்னா எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை சொல்லலாம். ஏன்னா ஒரு அணுவில் புரோட்டானுடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையும் சமமாக தான் இருக்கும். அடுத்தது நிறையன் அல்லது அணு நிறை அப்படின்றது A அப்படின்ற சிம்பல், கேபிட்டல் A என்ற சிம்பல்ல சொல்றோம். நிறையன் அல்லது அணுநிறை என்பது புரோட்டான்களின் எண்ணிக்கை பிளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை நிறையன் அல்லது அணுநிறை என்று அழைக்கப்படுகிறது. A = P + N. P என்பது புரோட்டான் பிளஸ் N என்பது நியூட்ரான். அடுத்தது நியூக்ளியான்கள் என்பதும் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் சேர்ந்ததான் நியூக்ளியான். இதான் அணுவினுடைய உட்கருவில் இருக்கும். நியூட்ரான் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபார்முலா N = A - Z. A என்பது நிறையன், Z என்பது அணு எண். நிறையெண்ணிலிருந்து அணு எண்ணை கழித்தால் நம்மளுக்கு நியூட்ரானுடைய எண்ணிக்கை கிடைத்துவிடும். அதற்கான ஒரு சிறிய கணக்கீடு. கார்பன் கொடுத்துருக்கோம், அதனுடைய அணு எண் 6, அதனுடைய நிறையன் 12. அப்போ நியூட்ரான் எண்ணை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா N = A - Z. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் ஏனுடைய மதிப்பு 12, அதே மாதிரி இசட்னுடைய மதிப்பு 6. அப்போ 12 - 6 = 6. அப்போ நியூட்ரானுடைய எண்ணிக்கை 6. அப்போ கார்பனினுடைய அணுவினுடைய நியூட்ரான் எண்ணிக்கை 6, புரோட்டான் எண்ணிக்கை 6, எலக்ட்ரான் எண்ணிக்கை 6. அடுத்ததாக சில தனிமங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதனுடைய குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது, அதனுடைய அணு எண் என்ன, நிறையன் என்ன, நியூட்ரான் எண்ணிக்கை என்ன, அப்போ புரோட்டான் எவ்வளோ, எலக்ட்ரான் எவ்வளோ, நியூட்ரான் எவ்வளோன்னு கொடுத்துருக்கோம். இதையும் நன்றாக படித்து தெரிந்து கொள்ளவும். இந்த தனிமத்துக்கான குறியீடு கொடுத்துருக்கோம், அதனுடைய அணு எண் கொடுத்துருக்கோம், அதனுடைய நிறையன் கொடுத்துருக்கோம். நம்மளே நியூட்ரான் எண்ணிக்கை கண்டுபிடிச்சலாம். N = A - Z. அப்போ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹைட்ரஜனுடைய
அணு எண் 1 நிறை எண் 1 அப்போ நிறை எண் மைனஸ் அணு எண் 1 மைனஸ் 1 0 அப்போ ஹைட்ரஜன் என்பது 0 நியூட்ரானை கொண்டுள்ளது. அப்போ இங்கே பாருங்க ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் ஒரு நியூட்ரான். ஐசோடோப்புகள் அணு எண் ஒரே அணு எண்ணை கொண்டிருக்கும். நிறை எண் வேறுபட்ட நிறை எண்ணை கொண்டிருக்கும். தனிமம் ஒரே தனிமமாக இருக்கும். அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் ஐசோடோப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகள் புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம். புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம். இதனுடைய அணு எண்ணெலாம் பாருங்கள். கீழே இருக்கிறது எல்லாமே அணு எண், மேலே இருக்கிறது எல்லாமே நிறை எண். அணு எண் எல்லாமே ஒரே மாதிரியாக ஒன்றாக உள்ளது. 1 1 1. நிறை எண் பாருங்கள் 1 2 3. அப்போ நிறை எண் வேறுபட்ட நிறை எண்ணாக இருக்குது. அப்போ இதுக்கு பேர் ஐசோடோப்புகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐசோபார்கள்னா என்னென்னு பார்க்கலாம். அணு எண் வேறுபட்ட அணு எண்ணாக இருக்கும். நிறை எண் ஒரே நிறை எண்ணாக இருக்கும். தனிமம் வெவ்வேறு தனிமமாக இருக்கும். அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஆர்கான் கொடுத்துருக்காங்க. ஆர்கானுடைய அணு எண் 18 நிறை எண் 40. அடுத்தது கால்சியம் கொடுத்துருக்காங்க. அணு எண் 20 நிறை எண் 40. இப்போ பாருங்க இதில் அணு எண் வெவ்வேறாக இருக்குது, ஆனால் நிறை எண் ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ இதுக்கு பேர் ஐசோபார்கள்னு பேர். ஆர்கானும் கால்சியம் ஐசோபார்கள்னு சொல்லலாம். அடுத்தது ஐசோடோன்கள் பாருங்கள். அணு எண் வேறுபட்ட அணு எண் இருக்கும். நிறை எண் வேறுபட்ட நிறை எண் இருக்கும். நியூட்ரான் எண்ணிக்கை சமமாக இருக்கும். தனிமம் வெவ்வேறாக இருக்கும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அணு எண்ணும் வேறுபட்டிருக்கும், நிறை எண்ணும் வேறுபட்டிருக்கும், தனிமங்களும் வெவ்வேறாக இருக்கும். ஆனால் நியூட்ரானுடைய எண்ணிக்கை மட்டும் சமமாக இருக்கும். அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். போரான் கொடுத்துருக்காங்க. அந்த போரானில் பாருங்கள் அணு எண் 5 நிறை எண் 11. அப்போ நம்ம நியூட்ரான் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். n = a - z. ஏனுடைய மதிப்பு 11, z மதிப்பு 5. 11 - 5 = 6. அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். கார்பன் எடுத்திருக்கோம். அதனுடைய அணு எண் 6 நிறை எண் 12. ஃபார்முலா n = a - z. ஏனுடைய மதிப்பு 12 மைனஸ் என்னுடைய மதிப்பு 6 = 6. அப்போ நியூட்ரான் எண்ணிக்கை சமமாக இருக்குப்பா. அப்போ போரானும் கார்பனும் ஐசோடோன்கள்னு சொல்லலாம். அடுத்ததாக இணைதிறன். ஒரு அணுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் இணைதிறன் சொல்லுவோம். அடுத்தது ஒரு அணுவின் வேதிப்பண்புகளை நிர்ணயிப்பது இணைதிறன் எலக்ட்ரான்கள். அடுத்ததாக உலோக அணுக்கள் நேர்மறை இணைதிறன் கொண்டவை. முக்கியமான கேள்வி இது. ஒரு NMS எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. உலோக அணுக்கள் நேர்மறை இணைதிறன் கொண்டவை. அதனுடைய இணைதிறன் கூட்டில் 1 முதல் 3 எலக்ட்ரான்கள் இருக்கலாம். 1 எலக்ட்ரான்கள் அல்லது 2 எலக்ட்ரான்கள் அல்லது 3 எலக்ட்ரான்கள் இருக்கலாம். அடுத்ததாக அலோக அணுக்கள் எதிர்மறை இணைதிறன் கொண்டவை. அதனுடைய இணைதிறன் கூட்டில் 4 முதல் 7 எலக்ட்ரான்கள் வரை இருக்கலாம். அடுத்ததாக அதிக நிலைப்புத்தன்மை கொண்டவை மந்த வாயுக்கள். ஏனென்றால் அதனுடைய இணைதிறன் கூடு முழுமையாக நிரம்பி இருக்கும். 2 எலக்ட்ரான்கள் அல்லது 8 எலக்ட்ரான்கள் என்று கடைசி கூடானது இணைதிறன் கூடானது முழுமையாக நிரம்பி இருப்பதால் இவை அதிக நிலைப்புத்தன்மை கொண்டவைகளாக உள்ளன மந்த வாயுக்கள். அடுத்ததாக சில தனிமங்களுடைய இணைதிறன் கொடுத்திருக்கோம். ஹைட்ரஜன் இணைதிறன் 1, சோடியம் இணைதிறன் 1, குளோரின் இணைதிறன் 1, ஆக்சிஜன் இணைதிறன் 2, கால்சியம் இணைதிறன் 2, மெக்னீசியம் இணைதிறன் 2, நைட்ரஜன் இணைதிறன் 3, கார்பன் இணைதிறன் 4. அடுத்ததாக மாறுபடும் இணைதிறனை பற்றி பார்க்கலாம். குறைந்த இணைதிறன் கொண்ட உலோக சேர்மத்திற்கு பெயரிடும் போது அஸ் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். அதிக இணைதிறன் கொண்ட உலோக சேர்மத்திற்கு பெயரிடும் போது இக் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். உரோம எண்களை 1 ரோமன் எண்கள் 1 ரோமன் எண் 2 ரோமன் எண் 3 ரோமன் எண் 4 உலோகத்தின் பெயருடன் சேர்த்தும் எழுதலாம். இப்போ வாங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தனிமம் நேரயனி பெயர். இங்க பாருங்க தாமிரம். தாமிரத்துக்கு 2 விதமான இணைதிறன் உண்டு. அதாவது
Cu1+. அது எப்படி அடைக்கலாம்? இது ஒரே தனிமத்துக்கு தான் நம்ம பார்க்கணும். இதில் எது அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து இக்கு முடியணும், எதுக்கு குறைவாக இருக்கோ இணைதிறன் அது அஸ்னு முடியணும். ஒவ்வொரு தனிமத்துக்கும் தனித்தனியாக தான் பார்க்கணும். இதில் பாருங்கள், தாமிரம் கொடுத்துருக்குங்க. தாமிரத்தில் Cu1+ அப்படின்றது குப்ரஸ், Cu2+ அப்படின்னா குப்ரிக். இது ரோமன் வடிவில் கூட நம்ம என்ன பண்ணால் எழுதலாம், காப்பர்1, காப்பர்2 அப்படின்னு கூட எழுதலாம். அடுத்து பாருங்க, இரும்பு Fe2+ என்பது ஃபெரஸ், Fe3+ என்பது பெர்ரிக். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், இரும்பு 2 அல்லது இரும்பு 3 அப்படின்னு கூட அழைக்கலாம். அடுத்து பாருங்க, மெர்க்குரி, அதனுடைய மற்றொரு பெயர் பாதரசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, Hg1+ அப்படின்னு சொன்னால் மெர்க்குரஸ் அல்லது மெர்க்குரி 1, Hg2+ மெர்க்குரிக் அல்லது மெர்க்குரி 2. அடுத்து பாரு, டின், Sn2+ ஸ்டேனஸ் அல்லது டின் 2. அடுத்தது Sn4+ ஸ்டேனிக் அல்லது டின் 4.